கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு குடும்பத்தார் மற்றும் தேவ ஊழியர்கள் அனைவருக்கும் இந்த அதிகாலை வேத தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் ஒருமித்து தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 19வது வசனம். சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஆமென். நம்முடைய தேவனுக்கு பயந்து எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம், ஒரு தெய்வ பயம் இந்த நாட்களிலே யாரிடமும் எதிர்பார்க்க முடியாததா இருக்கிறது. ஏனென்றால் தெய்வ பயம்னாலே என்னன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த காலகட்டத்துல தான் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு அநேக தேவ மனுஷர்களுக்கே இந்த காரியம் இல்லை. அதனால்தான் எல்லாம் சுயத்தின் அடிப்படையில, தங்களுடைய காரியங்களின் அடிப்படையில எல்லாமே செயல்பட்டு நடந்து கொண்டு இருக்கிறபடினால தான் இந்த தேசத்துல கிறிஸ்துவை குறித்ததான அறிவும் தேவனை குறித்ததான அந்த காரியங்களும் அநேகர் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு, ஒரு மீட்பு இல்லாதபடிக்கு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அநேக கிறிஸ்தவர்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த இடத்துல, இந்த காலை வேளையில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், அவருக்கு பயப்படுகிறவர்கள், மனிதர்களுக்கு முன்பதாக நம்புகிறவர்களுக்கு அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என்றால், அது எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து அதன்படி அவருக்கு பயந்து நடக்கிறவர்களாய் நாம் இருப்போமே, ஆனால் அந்த நன்மையை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். பாருங்க, சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 13வது வசனத்துல பார்க்கிறோம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறாராம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த தெய்வ பயம் நமக்குள் இருக்குமானால் அவர் நமக்கு இறங்குகிற காரியம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல இருக்கும். இன்னைக்கு அநேகர் தகப்பன், பிதா, அப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றோம். ஆனா மெய்யாகவே அவர் நம்முடைய தகப்பனா இருக்கிறார் என்கிற அந்த மரியாதை, அந்த பயம், பக்தி நம்ம இடத்துல இருக்கிறதா என்பதை இந்த காலை வேளையில நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒருவேளை நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருப்போமே, ஆனால் அவர் நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். ஆமென். இரண்டாவதாக பார்க்கிறோம், சங்கீதம் 34:9 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவே இல்லை. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறை இல்லை. குறை இல்லை என்றால் என்ன அர்த்தம்? அவர் நமக்கு தகப்பனாய் இருந்து அவர் நமக்கு இறங்குகிறபடினாலே அப்படிப்பட்ட ஒரு குறையிலே, அப்படிப்பட்ட ஒரு தட்டுப்பாட்டுக்குள்ளாக நம்மை அவர் ஒப்பு கொடுக்காதபடிக்கு அவர் நம்மை நேர்த்தியாய் வழிநடத்துகிறவராயிருக்கிறார். அதுதான் சங்கீதம் 85ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கிறோம், அவருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய ரட்சிப்பு சமீபமா இருக்கிறது என்று பார்க்கிறோம். அது இன்னொரு மொழிபெயர்ப்புல, அவருக்கு பயந்தவர்களுக்கு அவர் கொடுக்கின்ற மீட்பு மிக அருகிலே இருக்கிறது என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே அவர் நமக்கு கொடுக்கிற அந்த பெரிய நன்மை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், தகப்பனை போல அவர் நமக்கு இறங்குகிறார். நமக்கு குறை வராதபடிக்கு பாதுகாக்கிறார். மாத்திரமல்ல, நம்மை ரட்சிக்கும்படி நம்முடைய மீட்பை அவர் அருகிலேயே வைத்திருக்கிறார். இன்றைக்கு எந்தெந்த சூழ்நிலையில நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம்? ஒருவேளை ஒரு பொருளாதார தேவைகளை நாம் தவிக்கிறோமா? சரீர ரீதியான தேவை அப்படிப்பட்ட ஒரு காரியத்துல நாம் பீடிக்கப்பட்டிருக்கிறோமா?
நம்முடைய சரீரத்துல ஒரு சுகம் வேண்டி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோமா? அல்லது நம்முடைய இருதயத்துல தேவன் கொடுக்கிற அந்த மெய்யான சமாதானம் இல்லாதபடிக்கு நம்ம தவிக்கிறோமா? குடும்பங்களில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா, சபைகளில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா, ஊழியங்களில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா? ஒன்றை அறிந்து கொள்வோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பதாக அவரை நம்புகிறவர்களுக்கும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அவருடைய நன்மை பெரிதாயிருக்கிறது. ஆமென். எனவே இந்த காலை வேளையில அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நாம் தேவனை நாம் அண்டிக் கொள்வோம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் நமக்கு மீட்பில்லை, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் நமக்கு உயர்வில்லை. அவராலே மாத்திரமே மெய்யான வார்த்தையை, ஆழமான சத்தியங்களை அவரால் மாத்திரமே கொடுக்க முடியும். எனவே எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையில தேவனுக்கு பயப்படுகிற பயத்துல நாம் இன்னுமாய் வளரவும், அவர் நமக்கு கொடுக்கிற அந்த நன்மையை நம்மை மீட்கும்படி நம் அருகிலேயே அந்த ரட்சிப்பை வைத்திருக்கிறார், நம்மை பாதுகாக்கும்படி, குறையில்லாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய தகப்பனாய் இருந்து நமக்கு அவர் இறங்குகிறார். ஆமென். எனவே அவருக்கு பயப்படுகிற பயத்திலே இன்னுமாய் நாம் பழகி அதை நாம் உள்வாங்கி நாம் வாழும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க அவராலே முடியும். அவராலே மாத்திரமே முடியும். இயேசுவின் நாமத்தினாலே முடியும்.